வாசிக்கிறோம். எஸ்தர் என்ன செஞ்சாங்களா? 6 மாதம் அவள் என்ன செஞ்சா? சுத்திகரிக்கப்பட்டாள். 6 மாதம் சுத்திகரிக்கப்பட்டாள், 6 மாதம் அலங்கரிக்கப்பட்டாள். ஆமென் என்று சொல்லாமா? அந்த இடத்துல வசனம் இருக்கு, அவள் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறினதற்கு பின்பு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு போனார்கள். அப்போ தேவன் இதை நமக்குள்ள விரும்புறாரு. உங்களை கர்த்தர் அப்படியே எப்ப பார்த்தாலும் சுத்திகரிச்சு அடிச்சுட்டே இருக்க மாட்டார். அடிக்கிறவரும் அவரே, அரவணைக்கிறவரும் அவரே, காயப்படுத்துகிறவரும் அவரே, கட்டு போடுகிறவரும் அவரே. ஆமென் என்று சொல்லாமா? அப்ப ஒருவேளை இவ்வளோ நாள் தேவன் உங்களை சுத்திகரிக்கிறவராய் இருந்திருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் சொல்றாரு, உன்னை அலங்கரிக்க போகிறார், அலங்கரிக்க போகிறார், அலங்கரிக்க போறார். அலங்காரம் என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. அலங்காரம் என்பது ஒரு அடையாளம். ஆமென் என்று சொல்லாம? அலங்காரம் என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. அலங்காரம் எப்படின்னு இப்ப என்னன்னா எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஒரு திருமண வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னா பொண்ணு பிள்ளை யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? அவள் அலங்கரிக்கப்பட்டவள். ஆமென் என்று சொல்லலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாளா? மகனே மகளே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அந்த யூனிக் காலிங், தனித்தன்மையான ஒரு காலிங், தனித்தன்மையான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிற அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள்.